ஓட பக்கம் ஆக்கலாம் மெதுவாக ஓடிவா ஓட பக்கம் ஆக்கலாம் மெதுவாக மாசத்துல 3 நாளும் அழைக்கணும் சுகமாக அதெடுத்தா அங்காரடி பள்ளிய பூக்கும் மரப்பு கையிருக்கு காவலுக்கு பேரவங்க வீராப்பு அடி போடி உன்னை எல்லாம் தூக்கம் அழைத்த விஷயம் விஷயம் தெரியுமா? இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. யாருக்கு சாமி வந்திருக்கு? இந்த பிரம்மா போட்டு குத்துறவர். பிரம்மா போட்டு யாரு குத்துனா? பிரம்ம புத்துனரு நாரதர். அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம். வாங்க சுவாமி. சாராயம் வேணுமா? சாராயம் வேணுமா? யாருக்கு? என்னமோ நாராயணன். டப்புன்னு அடிச்சு விடுமா? டப்புன்னு யார் அடிக்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? கட்டுப்பட்டு அடிக்க விழலாமா? போய் 30 செல்லலையா? அச்சம்மா போகலாம். வா வா வா. விழுவாள் பொய்யே, மேல்விழும் தழுவாள் பொய்யே, தம்பளம் தின்பாள் பொய்யே, சாகிறேன் என்பாள் பொய்யே, அன்பின் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாரை நம்பிடவரெல்லாம் நாயை விட கேவலமானவன்டான். ஏம்மா உன்னைய நான் எதுக்கு? எனக்கு வேணுமா நீ? நான் பிரம்மச்சாரி, சரியா? அதனால ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேடு கேடு தம்பி. அம்மா பள்ளிக்கண்ணன் வாடா.
ஒரு கை வாங்கி சாப்பிடு. அப்படி போடுது தாளம். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா? யாருன்னு? பிரம்மா வலது தொடையில இருந்து தோட்டி வித்தவர் நாரத மகரிஷி. பான்மர் அழைத்து வாருங்கள். நல்ல ஆட்சிகளை நான் பெற வேண்டும். சாமி தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அப்படின்னு கடந்தனால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோம். மணி ராகவனே ரமணா ரகுநாத ராகவனே ரமணா ரகுநாத பார்க்கடல் வாசா வாழ்த்துக்களை தந்தர்கள் சுவாமி. மங்கள் கொண்டாட்டம் திருமணத்தின் முழுமடியாம் தமிழ் என்கிற தமர்த்து வார்த்து என்பது மிகடே இன்பகித பாடி பண்பாக விடமுண்டு என்னை அன்பாக வரவேற்ற ஆளுங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. கலைமகளுக்கு பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ விலையெல்லாம் உன்னை மீட்டவும் விரலில்லையோ கலைமகளுக்கு பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ விலையெல்லாம் மாளிகையில்
தாயாக கோடி கோடி இன்மை பெறும் குடும்பங்களாக குமர கடவுளுடைய துணையாக வாழ்வாய் பல்லாண்டு என்பதனாலே ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசுக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்ணீரும் கோபத்தை அடக்காத வேந்தரும் குறுமணி கொள்ளாத சீடனும் பாவத்தை தீராத விருத்தமும் அந்த எளிமை உலகத்தில் இருந்தும் முயலிடும் என்று சொன்னார்கள். ஆகவே தாங்களிடம் சில விவரங்களை கேட்டு தெரியலாம் என்று இருக்கிறேன். கேட்கலாமா? தொட்டனை தோறும் மடற்கினி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு அப்படின்ற வள்ளுவனின் முதுமொழிக்கணங்க தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணை சந்தித்து தாங்களிடம் ஒரு சில விவரத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்றேன். நினைப்பு எப்படி இருக்கணும், என்ன போல் வாழ்வு அப்படின்றக்காக கண்ணீரனம் யாவருக்கும் கற்றவர்களுக்கெல்லாம் 3 கண்ணா, எண்ணுயிர் தியாகிகளுக்கு 7 கண் ஆகும் என்ற மனம் குவிந்து நாணமிகமை அறிந்தவர்களுக்கெல்லாம் அநேக கண்கள் ஆகும் என்றறினார்கள். முன்னோய் என்பதற்கெனங்க நடந்தது, நடந்து முடிந்தது, நடக்க இருப்பது 3 காலமும் அறிந்த நாரத மகரிஷி வள்ளிப்பெண்ணிடம் வந்து கேட்க நினைப்பது தெரிந்து கொள்ளவா, இல்லை தெரிய வைக்கவா, இல்லை தெரிஞ்சவளா அறியவா அப்படின்ற ஒரு அவா. பேசுற பேச்சை பொறுத்து பதில் என்பது வரும். கேளுங்கள். தொட்டனை தூரும் மனம் கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு சொன்னது வள்ளுவன். ஆக அறிவு ஒரு காலத்துல அறிகுறியை அறிஞ்சு கத்துக்கிட்டான் ஒருத்தன். ஏது அறிகுறியை பார்த்தான்? எப்படி? மகாபாரதம். ஏன் அப்படின்னா ஒரு முனிவன் கொண்டு ஒரு பழத்தை கொடுக்க, அப்பா ஒரு பெண்ணுக்கு கொடு, ஏன்னா அவனுக்கு 2 மனைவி. சரியா? ஆக 2 மனைவி, ஒரு பழத்தை ஒரு மனைவிக்கு கொடு அப்படின்னு சொல்றான். அறிவுரையை கேட்கணுமா இல்லையா? அந்த அறிவுரையை கேட்கல. ஏன் அப்படின்னா அறிவாளிக்கு மணிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கும் ஒரே பாதரான்னா. அதுபோல ஒரு பலத்தை கொடுத்தான். அந்த ஒரு பலத்தை கொண்டு போனவன் இவன் என்ன பண்ணா 2ஆ பிரிச்சு மூத்த மனைவிக்கு இளைய மனைவிக்கும் கொடுத்தான். கொடுத்த உடனே என்ன பண்ணுச்சு? ஐயா ஒரு பலமா கொடுத்தேன்னா ஒரு பிள்ளையா பிறக்கும் உருவத்தோட, இல்லைன்னா பாதி பாதியா தான் பிறக்கும். அப்படின்னா எது பாதி வாத்தியம் பிறக்கும் அப்படின்னு ஒன்னே பாதி பாதியா பிறந்துச்சு. பிறந்தத இது பாதி பாதியா பிறந்தது இந்த உலகத்துக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தூக்கி போடுறான். தூக்கி போட்ட உடனே அங்க ஜராங்கிற ஒரு அரக்கி என்ன பண்றா, அடடா பாதி பாதியா கிடைக்க 2 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆக தன்மையை வச்சு அப்படியே ஒற்றா, மந்திரத்தை சொல்லி ஒற்றா. ஜராஜந்தன், ஜரா ஒட்டியதுனாலே ஜராஜந்தன் பெயரோடு ஒருத்தர் இருந்த மகாபாரதத்தில். காரணம் என்ன? அப்ப யாரையும் எதிர்க்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கும்டான்னு கொடுத்தா. யாரையும் எதிர்க்கக்கூடிய தன்மை. பீமன் பெரிய பலசாலி, அந்த பீமனாலேயே அவனை வெல்ல முடியல. கடைசியில் யார் வந்தா? கிருஷ்ண பரமாத்மா வந்தான். யாரு? இந்த ராதாகிருஷ்ணன் பாருங்க, ராதாகிருஷ்ணன். ஆமா ஆமாப்பா. ஏன் அப்படின்னா இந்த ராதாகிருஷ்ணன் தான் பெரிய பாடுபடுறேன். ஆமா, ஒரு விஷயம் நடந்ததுனால ஊரெல்லாம் பேசுது. ஆமா. ஏன் அப்படின்னா ஆக அந்த இடத்திலே வந்து அந்த ஜராஜந்தனை ஆக கிருஷ்ண பரமாத்மா வந்தான். ஆக வந்து என்ன பண்றா, அடிச்சு பார்க்கறான், ஒளிச்சு பார்க்கறான், எல்லா பிரச்சனையும் பண்ணி பார்க்கறான், முடியல. பீமனாலேயே அவனை வெல்ல முடியல. பீமனாலேயே வெல்ல முடியல. அப்படியாவது அடிச்சாவது இவனை கொல்லுவோமான்னு பார்த்தா அதுவும் முடியல. யாராலே? ஏன் காரணம் என்ன? அப்பதான் சொன்னாரு, டேய் இங்க பாருடா, டேய் பீமா இங்க பாரு, அவனை நீ கொல்லணும்னா நான் ஒரு வழி சொல்றேன், அப்படின்னு சொல்லி கோரையை பிடுங்கி 2ஆக கிழித்து இப்படி தூக்கி போட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. எப்படி? ஒரு கோரைய கிழிச்சு இப்படி தூக்கி போட்டாரு. தூக்கி போட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டான் பீமே. அப்படியா? ஏன் அப்படின்னா அவன் கிழிச்சு போட்டு திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான். ஆனா இதை நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, 2ஆ கிழிச்சு இப்படி தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டவன புரிஞ்சுக்கிட்டான், கிழிச்சு இப்படி போட்டான், இறந்துட்டான். சரியா? ஆக அது போல அறிவாளி தன்மை என்பது, விவரம் என்பது எத்தனையோ இருக்கா இல்லையா? ஆக இப்படி எத்தனையோ விவரம் இருந்தாலும் கூட உங்ககிட்ட கேட்க வந்த விவரம் கேட்கவா? நல்ல ஒரு விஷயம். பாரதத்தை தொட்டு அற்புதமாக சராசந்தனாகப்பட்டவன் எப்படி பிறந்தான், அப்படி எப்படி இறந்தான் அப்படின்னு அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறீங்க. ராதாகிருஷ்ணன் வந்தால் தான் எல்லாமே நடக்கும். அங்கே வந்தான், அப்படி வந்ததுனால வந்து சிறப்பு கிடைத்தது. குறிப்பறிந்து நடக்காதவன் கோலமறிந்த குரங்குக்கு ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறிப்பறியக்கூடிய தன்மை பீமனிடம் இருந்ததுனால 2 பாகங்களாக பிறந்தவனை மாற்றி தலைகீழாக வந்து கோரை பிள்ளை பௌடிங்க போட்டது போல ஏன்னா 2ஆக பிளந்து மறுபடியும் ஒட்டி கொண்டு வந்தான்.
இப்போ தலைகீழாக திருப்பி போட்டால் பாகங்கள் ஒட்டாதுல அப்படின்னு சொல்லி குறிப்பறியக்கூடிய தன்மை பீமனுக்கு இருந்ததுனால சராசந்தனை வந்து இருகுறாக பிளந்து மாற்றி போட்ட காரணத்தினால் அவன் ஒட்டாமல் உருவம் என்பது இறந்து போனது. இல்ல ஒரு அற்புதம். முதல்ல கனியை கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ அந்த மன்னனாகப்பட்டவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு போனான். வருத்தத்தோடு போகின்ற பொழுது எவன்பா வந்து ஒரு மன்னனாகப்பட்டவன் நாட்டை ஆளக்கூடிய தன்மையில் உடையவன் எதுக்கு சன்னியாசி கோலம் போண்டு இப்படி வந்து தவக்கோலம் நிலையை அடைவதற்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து கேட்கிறார். சண்ட கௌசிக முனிவர். இந்த முனிவன் கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாரு, எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆளக்கூடிய சந்ததி எதுவும் கிடையாது, அதனால தான் இந்த நிலைமை எப்படினவும் அப்பத்தான் ஒரு கனியை கொடுத்து உன் மனைவியிடம் கொடு. 2 மனைவின்னு அவன் சொல்லவே கிடையாது. மனைவி கிட்ட போய் கொடு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த கனியை முழுசா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லல. மனைவினா ஒரு மனைவி தானே இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனதுனால தான் இந்த கனியை வந்து இருகுறாக பிளந்ததுனால இப்படி நிலைமை வந்தது. அதெல்லாம் வந்து இருக்கட்டும். ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? சின்ன பிள்ளைய வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி பைய பொம்பளைய போய் வந்து குளிக்க போற இடத்துல ஒரு பெண்ணுக்கு காவலாக இருக்கக்கூடியவர்கள் ஆணு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குளத்தங்கர பிள்ளையாரா எதுக்கு விநாயக பெருமான் இருக்கிறார் அப்படின்னா அங்கே நீராடக்கூடிய பெண்களை தன் தாயை போல பாவித்து காவலுக்கு இருக்கிறார். இன்னொரு விஷயம், தன் தாயை போல அழகான பெண் எப்பொழுது வருவாள், அவளை திருமணம் பண்றதற்காக இருக்கிறான் அப்படின்ற ஒரு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அவ காவலா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும், பெண்கள் குறிக்கிறதுல காவல் தானே காக்கணும். பெண்கள் குளிக்கிற நேரம் பார்த்து ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிப்பட யாரு? கிருஷ்ண பரமாத்மா ராதாகிருஷ்ணன். அந்த ஆடைகளெல்லாம் எடுத்துட்டு போனதுனால தான் அவனுக்கு வந்து பெண்களுடைய ஆடைகளை எடுத்து போனால் அடிபட்டு கிடந்தான், உரலில் கட்டுன்றான். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ராதாகிருஷ்ணன். ஏன் தெரியுமா? இன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய அழகு வந்து பெண்களுக்கு பிடிக்கும். அவனுடைய கொள்கை ஒரு நாளும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? 60,000 கோவி ஸ்திரீகள் கிருஷ்ணனுக்கு. அதற்கு முன்னாடி உள்ள அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக ஒருத்திக்கு ஒருவனாக பதிவிரத தன்மையோட எத்தனையோ பெண்கள் வந்து கேட்கின்ற பொழுது கூட சூர்பனகையாகப்பட்டவள் அழகான பெண்ணாக உருமாறி என்னை திருமணம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு கேட்டும் பொழுது, நான் ஒருத்திக்கு ஒருவனாக அவதாரம் எடுத்தவன், பதிவிரத தன்மையோட வாழ்கின்றவன், வேறொரு பெண்ணை நான் ஏறிட்டு பார்க்க மாட்டேன், கட்டின மனைவியை மட்டும்தான் வந்து நான் பாப்பே அப்படின்னு சொல்லி இருந்தது அவதாரம் ராம அவதாரம். அதை தான் சொல்லுவாங்க, பெண்களுக்கு கணவன் வாய்த்தால் ஸ்ரீராமனை போல வாய்க்கணும், ஆனால் மனைவி ஆண்களுக்கு வாய்க்கணும்ல. அது எப்படி இருக்குன்னு அப்படின்னா வள்ளுவனின் மனைவி வாசியை போல இருக்கணும் அப்படின்வாங்க. தன்னுடைய கணவனுடைய தேவைகளை முன்கூட்டியே பூர்த்தியை தெரிந்து கொண்டு அத்தனை தேவை கணவன் இதை தான் சொல்ல போறாருன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அப்படிப்பட்டவள் அதை போல மனைவி வாய்க்கணும். அதனால தான் ராமன் போல வந்து கணவன் இருந்துட்டா பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. அப்போ கிருஷ்ணனை போல வந்து பெண்களுக்கு கணவன் வைத்தா 4 கோபி ஸ்திரீகள்கிட்ட தேடிக்கிட்டு பொம்பளை தேடிக்கிட்டு போவான். இவனை எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பெண்கள் கிருஷ்ணனுடைய அழகை வந்து ரசிப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி குழந்தையினுடைய சிறு பாதத்தை வரைந்து வைப்பாங்க. எதுக்கு? கண்ணனே தன் வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐக்கியத்தில். அந்த மாதிரி உயர்வாடமும் தான் ராதாகிருஷ்ணன். கொள்கை என்பது பிடிக்கல, அதுக்கு என்ன பண்றது? எல்லா கொள்கையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற முடியுமா? அம்மா, ராதாகிருஷ்ணன் திருடன் தான். ராதாகிருஷ்ணன் திருடன் தான். இதுக்கு ஒரு கவியை சொல்லி இருக்கான் தெரியுமா? சொல்லுங்க. வாரணங்கள் 8 மகாமேருவும் கடலும் தாழ்ந்து சரித்திரவாள் நாரணனை பெண் வாயிடைச்சு புன்வையில் ஈமையை பொழித்தவ பரமத்தினால் அடித்தாள். புண்ணு வாயில ஈ மொச்சிச்சா பருமத்தினால் அடிச்சாலாம். யார் அடிச்சது? யசோத. ஏன்? இந்த பலராம இருக்கான் பாரு, பலராம யாரு? மூத்தவன், அவங்க அண்ணன். அவனை குனிய வச்சு வெண்ணெய் எடுத்தான். யாரு? கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். குனிய வச்சு என்ன பண்றது? உயரத்துல ஏற தானே செய்யணும். இல்லம்மா, முடியாத பையன் எட்டி படி போய் சின்ன பையன். நான் சின்ன ஆளு, சிறுவனாக இருக்கிற பொழுது என்ன பண்ணணும்? கொஞ்சம் அவசரப்படாமங்க பேசுங்க. நான் சின்ன ஆளு, சரியா? நான் சின்ன ஆளு, நீங்க பெரியவங்க. நீங்க கொஞ்சம் குனிஞ்சாதான் சொல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல பெரிய ஆளு யாரு? சின்ன ஆளு. கொட்ட கொட்ட குனிகிற ஆளை வந்து நீங்க பாத்திருப்பீங்க. கொட்ட கொட்ட நின்னு நான் பேசக்கூடிய ஆளு. பேசுற இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்காங்க. தரத்தோட தராதரமா பேசினா பிரச்சனை வராது. தரங்கட்டத்தனமா பேசினா ஒரு வார்த்தை மட்டும் ஒரு வார்த்தை கொள்ள அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு தான் நான் பேசுறேன். ஆக வெண்ணெய் எடுத்தால் வெண்ணெய் எடுத்த உடனே கண்ணா கிருஷ்ணா வெண்ணெய் எடுத்து தின்னியா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா?
அம்மா நான் திங்கலையம்மா. ஆறு பிறந்தது தேவகிக்கு. கிருஷ்ணன் பிறந்தது யாருக்கு? தேவகிக்கு. ஆனா வளர்த்தது யாரு? யசோதை. அதானே உண்மை. யசோதை வளர்த்தார். ஆனா வாயில ஒட்டி இருந்துச்சான் கொஞ்சோன்னு வெண்ணெய். சரியா? ஏண்டா அந்த ஈ வந்து அந்த உதட்டளவில் உட்காந்துச்சு. அந்த ஈ அதை பார்த்த பொய் சொல்றியா என்கிட்டே அப்படின்னு மத்தினால தன்னுடைய பிள்ளை அடிச்சாலாம். அது மட்டும் இல்லம்மா, கிருஷ்ணன் சாதாரணப்பட்ட ஆள் நினைக்காத. நான் சொல்லவே இல்லை. கிருஷ்ணன் பெரிய ஆளு. எது? இந்த ராதாகிருஷ்ணன். சரியா? என்ன காரணம் தெரியுமா? எந்த ராதாகிருஷ்ணன்? இல்லம்மா, பெரிய ஆளு. கதையில கதையா? ரொம்ப அழகாதிய கதையில சொல்றமா மாதிரி கதை இலக்கணங்களையும் பார்த்துட்டு தான் நானும் வந்திருக்கேன். இல்லம்மா, பூதகிங்கிற ஒருத்தி வந்து யசோதை நீரெடுக்க போகும் பொழுது, ஆக கம்சனாலே அனுப்பப்பட்ட பூதகிங்கிற ஒருத்த வந்து விஷப்பாலை கொடுக்கறதுக்காக வந்தா. ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? இவனுக்கு தெரியும் யாரு எப்படி என்ன அப்படிங்கிறது. ஆக கிருஷ்ணபுரத்தம் என்ன பண்ணா பார்த்தா, ஆக நீ எனக்கு பால். யசோத மாதிரியே இந்த பூதகி உருமாறி வந்தா, பாலை கொடுத்தா. பாலை கொடுத்த உடனே நீங்க பேசுங்க சுவாமி. ஆக பாலை குடித்த உடனே என்ன பண்ணா? பாலை எல்லாமே குடிச்சான். பாலை எல்லாமே குடிச்சிட்டான். குடிச்சிட்டு என்ன பண்ணா? அது விஷப்பால்னு தெரியும். அந்த விஷப்பாலை என்ன பண்ணா? தன்னுடைய கடவாயிலே இங்கிட்டு ஒழுக விட்டுக்கிட்டு இருந்தான் கிருஷ்ண பரமாத்மா. ஏன் தெரியுமா? உன்னுடைய சுய உருவத்தை காட்டணும் நானு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. காரணம் என்ன? அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா ஆக பெரிய பூத உடலாக இருந்த அந்த இடத்திலே பூதகினுடைய உடம்பிலே சிறுபிள்ளையாக தவழ்ந்தான். இன்னமும் இவன் சிறுபிள்ளை தான். இவனுக்கு இன்னும் தவறும் தெரியல, என்னான்னு தெரியல. உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்க முடியல என்னால. யாரு எப்படி இருக்கா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது இப்படின்னு. சிறுபிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னா வெள்ளாமை எப்படி வீடு வந்து சேராம இருக்கும்? சிறுபிள்ளையாக இருந்தாலும் வெற்றி பெறாம வீடு வந்து சேராது அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி என தெய்வமாக வந்து இந்த நம்ம இந்துக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய புனிதமான பகவத்கீதையை பாரதத்தின் நாயகனாக வந்து ஒரு அற்புதமான ஒரு நூலை தந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவை வந்து என்றைக்கும் மதிக்கக்கூடிய தன்மையில் நான் வந்து பேசுவேன். நான் என்னைக்குமே வந்து தற்பரமை இருப்பேன். அது வம்புக்கு வழியே போறது கிடையாது. வம்பு வந்துருச்சுன்னா விட்டுட்டு வர ஆளு நான் கிடையாது அப்படின்றதுனால, அதாவது சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது வெண்ணையை திருட்டு பைய வீடு வீடுக்கா போய் வந்து திருடுனாலே வெண்ணெய் திருடி பைய. ஏன் திருடுனா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கம்சனுக்கு வந்து அந்த அத்தனை வந்து அங்கே இருக்கக்கூடிய வெண்ணெய்களை எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? வரியாக செலுத்தினார்கள். அப்படி போகக்கூடாது, கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அத்தனையும் தானே வந்து சாப்பிட்டார் ராதாகிருஷ்ணன். வெண்ணெய் திருடி பைய திருட்டு பைய. அதுக்கு என்ன பண்றது நம்ம? ஏன்னா அவன் செய்கின்ற லீலைகள் பூரா அர்த்தமில்லாமல் இதையும் வந்து நீங்க தான் குடிய வச்சு வெண்ணெய். உங்க பேரு நீங்க இந்த இடத்துல யார்? இங்க நாரதர் தானே. நாரதர்னா அதோடைய தன்மை வந்து தராதரம் இல்லாமல் ஒரு நாள் நான் வந்து போகவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கிறது, அது மாதிரி எனக்குன்னு ஒரு தரம் இருக்கிறது இல்ல. ஏன்னா யாகவராயினும் நாகாக்கா காவாக்கா சோகப்புற சொல்லிக்கப்பட்டு நெல்லை கொட்டினால் அள்ளிவிடலாம் சொல்லப்பட்டு நாகாக்கா காவாக்கா சோகாப்புற சொல்லிக்கப்பட்டு. அப்ப ஒரு வார்த்தை வந்து கொட்டிட்டோம்னா நம்ம முதல்ல தரத்தோட பேசினா தான் அடுத்த இடத்துல இருந்து தரத்தோட வார்த்தை வரும். தரம் கட்டு போய் வந்து பேசினா தராதரம் இல்லாமல் வந்து வார்த்தைகள் வந்துரும்ல. தீயினால் சுட்டம்னு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடுங்களா. துச்சமான வார்த்தையை அச்சமில்லாம பேசக்கூடாது. அதானே உண்மை. உண்மை. ஆக சரியா பேசினா சரியா இருக்கு. என்னைக்குமே சரி இல்லாமல் பேசினா சரி கட்டி தான் போகும். ராதாகிருஷ்ணன் வந்து பேசுனீங்களே. ராதாகிருஷ்ணன் நான் சொல்லல, முதல்ல நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சியே. இல்லங்க, நான் வச்சா கோலம் போடணும், ரோடு போட்டா ரோடு போடணும். ஆரம்பம் என்பது நல்லா இருந்தா முடிவு என்பது நல்லா இருக்கு. ஆரம்பமே நல்லா இல்லைன்னா அப்புறம் வந்து எப்படி முடிவு நல்லா இருக்கு? நீங்க இருங்க. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னேனா? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், பகவத்கீதையை பாரதத்தின் நாயகனா வந்து கொடுத்தவன் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டேன். நல்லவன் இல்லைன்னு ஒரு நாள் நான் சொல்ல முடியாது. அவன் மட்டும் நல்லவன் இல்ல, நீயும் நல்ல பிள்ளை தான். நான் என்ன நல்ல பிள்ளை இல்ல, மகாபாரதத்துல சொல்றேன். மகாபாரதத்துல சரியா? ஏன் அப்படின்னா, அம்மா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? ஆடை குளிக்க போறாரு. குளிக்க போகும்போது ஆற்றில இருந்து சந்தியாவனம் பண்றதுக்காக போறாரு. ஆடை ஆற்றோட இழுத்துட்டு போயிருது. நிர்வாண கோலத்தோட கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறான் உள்ள ஆத்துக்குள்ள. அப்ப என்ன பண்றா? திரௌபதி வருகின்றார். எது? திரௌபதி வரும்போது ஆகா தன்னுடைய தங்கை வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தண்ணிக்குள்ள நிக்கிறாரு. கிருஷ்ணா ஏன் இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அம்மா ஆடை ஆற்றோடு போய் விட்டது,
ஆடை இல்லாமல் இருக்கின்றேன், உன்னுடைய சொல்றதுக்கு சங்கடப்படுகிறதாமா நிற்கிறேன் அப்படின்னா உடனே அவ என்ன பண்ணா தெரியுமா, தன்னுடைய ஆடையை பாதியை கிழித்து, முருகன் மட்டும்தான் கோவணம் கட்டினானா, முன்கை நீண்ட தானே முழங்கை நீளம். கிருஷ்ண பரமாத்மாவும் கோவணம் கட்டியிருக்கான். ஏன் முருகப்பெருமான் மட்டும் கிடையாது, முருகன் கோவணத்தோடு பழத்துக்கு கோவிச்சுக்கிட்டு போனா கோவணம் கட்டியிருந்தா, ஆக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படி தூக்கி போட்டா தன்னுடைய ஆடைய பாதியை கிழிச்சு. ஆக கோவணத்தை கட்டி மேல வர்றான். அம்மா காலத்தால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மாட பெரிது. இந்த ஆடை இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்துருக்க, இதே ஆடையை ஒரு நாளைக்கு உனக்கு தருவேன், சரியா? அப்படிங்கும்போது துரியோதனன் சபையிலே மகாபாரதத்திலே துச்சாதனன் துயில் ஒழியும் பொழுது ஆக கையிலே ஆடையை கொடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா. ஆக இழுக்க 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 வந்துகிட்டே இருந்துச்சு. காரணம் என்ன? எத்தனை விஷயங்கள் இருக்குல்லங்க. அற்புதமான விஷயம். அதைத்தான் முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம்னா, முன்கை அளவு வந்து தன்னுடைய ஆணுக்கு மானத்தை பார்க்காதற்கு இவ்வளவு துணி போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேலையில் முந்தானையில் கிழித்து கொடுத்தால் பாஞ்சாலி ஆகப்பட்டவள். அப்ப அன்றைக்கு சுத்தப்பட்ட துணியாகப்பட்டது. அங்கே துச்சாதனாகப்பட்டவன் துயில் உயிர்கின்ற பொழுது தன்னுடைய மானத்தை முதல்ல வந்து பாஞ்சாலி தன்னை நம்பினார். நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி தன் ஆடையை வந்து அவைக்கின்றானே அப்படின்னு சொல்லி மானத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இரு கையாலே வந்து மானத்தை மறைத்து கொண்டாள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்தோட முறையிடணும். முதல்ல ஆரம்பத்திலே தெய்வம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. முதல்ல வந்து அதுக்காக சொல்லுவாங்க 4வது இடத்துல தெய்வத்தை வச்சுக்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி. அப்போ முயன்று பார்த்தால் முடியவில்லை. இதற்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கிருஷ்ணா கண்ணா நீதான் உதவி புரியணும் சொல்லி நினைத்த நாளிகையில் தான் அன்றைக்கு வந்து ஆடையாகப்பட்டது. மறுபடியும் அவிழ்க்க வந்தது. தன்னுடைய மானத்தை பாதுகாக்க அத்தனை பேரும் கூடி இருக்கிற சபையில் ஒற்றை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்க பெண்ணை வந்து, ஏன்னா ஆண்கள் மட்டும் கூடி இருக்கிற அரசவை, எங்க பெண்களுக்கு வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல பணையம் வைத்து இழந்து விட்டான். போய் துச்சாதனன் போய் சொல்றா, நீ வாமா அப்படின்னு சொல்லி அழைக்கின்றான். அழைப்பு விடுகின்ற பொழுது அப்பதான் பாஞ்சாலி கேட்டா ஒரு வார்த்தை, என்னவன் தன்னை இழந்த பின்னாடி என்னை வைத்தானா, என்னை இழந்த பின்னாடி தன்னை வைத்தானான்னு ஒரு கேள்வி கேட்டான். அவனை இழந்த பின்னாடி தான் உங்களை பணையம் வச்சான். முதல்ல ஒரு அடிமைக்கு அடுத்த பொருள் மீது உரிமையே கிடையாது. அது மனைவியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும். உன்னையே நீ இழந்துட்ட, அடிமையா ஒருத்தர் இருக்கிற, அப்புறம் எப்படி வந்து சகோதரர்களை வைத்து பணையம் வைத்து நீ பகடக்காய் உருட்டலாம்? அங்கே அதர்மம் தலை தோங்குகின்றது. அதற்கு பின்னாடி பாஞ்சாலியாகப்பட்டவள் வந்து 5 மனைவியாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு மட்டும் மனைவி கிடையாது. 5 மனைவியாக இருக்கின்ற பொழுது நீங்க 5 பேருமே அடிமைத்தனமா ஒருத்தர்கிட்ட போயிட்டீங்க. வித்த பொருள் மறுபடியும் வந்து இன்னொரு பொருள் மீது உரிமை கொள்ள ஒரு காலமும் உரிமை கிடையாது. அப்புறம் மறுபடியும் வந்து அவளை வந்து கட்டாயமாத்தானே இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ அதர்மம் அங்கேயும் தலை தோங்கியது. அதர்மம் எங்கெல்லாம் தலை தோங்குகின்ற தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் அன்றைக்கு வந்து பாரத கதையே என்பது. இருங்க சொல்லி முடிச்சுடுங்க, அவசரப்படுறீங்க. பதறாத காரியம் சிதறாது. ஆத்திர கணக்கு புத்தி மட்டான். நாங்க சொல்றோம்னா நாங்க சொல்றலாம் பொய், நீங்க சொல்லலாம் நிஜமா? பேசுங்கம்மா. பேசாம வந்து வாயை முடிக்கிட்ட நிக்கிறேன். அப்பதான் சொன்னா எல்லாரும் கூடி இருக்கிற சபையில் என்னை வந்து இப்படி வந்து ஒரு பெண் என்பவள் யார் தெரியுமா? தாயாக, சகோதரியாக, பிள்ளையாக, தெய்வமாக போற்றப்படுவள். இப்போ பார்த்தீங்களா 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சு, பெண் பிள்ளைன்னா என்ன சொல்லுவா? என் குலசாமியே வந்து பெண் பிள்ளையாக பிறந்திருக்கிறது. தாயாக, தெய்வமாக வந்து பெண் பிள்ளையை போற்றக்கூடிய நாட்டில் நீ வந்து இப்படி அவமானப்படுத்தணும்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்ட. இன்று இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய ஆண் ஆடைகள் அத்தனையும் வந்து கலண்டு போக கடவுதுன்னு சொல்லி மேலாடை அத்தனமும் அவிழ்ந்து போனது. பாஞ்சாலி சபதம் செய்தால் எல்லாரும் வந்து 10 மாதம் சுமந்து கருவில் இருந்து குழந்தையை பெற்றெடுப்பாங்க. ஆனால் பாஞ்சாலி ஒரு பொழுதும் கருவில் சுமந்து ஒரு தாய் பெற்றெடுக்கவில்லை. வேள்வி தீயிலிருந்து அக்கினி பிளம்பாக தோற்றுவிக்கப்பட்டவள் பிறக்கும் போதே குமரியாக வந்தாள். அதனாலதான் 5 பேருக்கு அழியா பத்தினி தீ அப்படின்ற சுட்டரிக்கும் தன்மையில் வந்து பாஞ்சாலியாகப்பட்டவள் இருந்தாள். அவதான் வந்து சொன்னா, எல்லாரும் உட்கார்ந்துருக்கான், பொம்பளை பிள்ளை நீ மட்டும் வந்து நிற்கிற, அப்ப நீ என்ன செய்யற? உட்கார்றதுக்கு இடம் இல்லை, என் துடையில் அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொன்னான். அப்பதான் சொன்னாலாம் ஒரு சகோதரன், ஏன்னா வந்து தருமன் வந்து மூத்தவன், துரியோதனனுக்கு மூத்தவனுடைய மனைவி அண்ணியார் எப்படிப்பட்டவள்? ஒரு தாய்க்கு சமந்தானங்க. ஒரு தாயாக இருக்கிறவளை போய் வந்து என் துடையில் அமர்ந்து கொள்ளுன்னு ஆணவமாக துடையை தட்டி நீ வந்து பேசுற. உன் தொடையை கிழிச்சு அதில் வரக்கூடிய உதிரத்தை என் கூந்தலில் தடவி நான் சிகை முடிவேன் சொல்லி பாஞ்சாலி செய்தால் சபதம் அன்றைக்கு பழித்தது. பெண்ணுக்கு என்னைக்குமே இழுக்காக பேசவும் கூடாது, நடந்து கொள்ளாது, அது அப்படியே பழிச்சிரு.
பாரத கதையில் எப்படியே நிகழ்வு இப்படி நடந்திருக்கலாம் சுவாமி. அந்த பாஞ்சாலியை எதுக்கு 5 கணவனை அடைந்தாள்? ஐயா, ராமனுக்கு சீதை, ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதி, ஒரு மனைவி தானே, அதானே உண்மை. ஏன் அவன் 5, அந்த பெண்ணு மட்டும் ஏன் 5 கணவன் அடையணும்? முற்பிறப்பிலே செய்தன் பிற்பர்கள் விளையும். கொஞ்சம் பொறுமையாமா. முற்பிறப்பிலே கணவன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மையா பார்த்து என்ன பண்ணா, சிவபெருமானை நோக்கி தவம் பண்றா. அந்த பெண்மணி என்ன பண்றா, எனக்கு கணவனை கொடு கணவனை கொடுன்னு 5 முறையில மார்பிள் அடிச்சா. 5 முறை மார்பிளை அடித்து அழுத ஒரு காரணத்தினாலே சிவபெருமானை காட்சி தந்து, அம்மா உனக்கு கணவன் தானே வேணும், நீ பிறக்கக்கூடிய அடுத்த பிறப்பிலே எது பாஞ்சாலி என்ற பெயரோடு பிறந்து 5 முறை நீ உன் மார்பிளையை தட்டி கேட்டதனால் கணவன் 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 என்று 5 முறை தட்டி கேட்டதனால் 5 கணவனை ஒரு பெண்மணியாக நீ அடைய கிடப்பது அப்படின்னார். எது 5 கணவன் அவனுக்கு முதல்ல 6வது ஒருத்தர் நினைச்சானே, எது உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும். காரணம் என்ன? அர்ஜுனன் போறான், அர்ஜுனன் போகும்போது எல்லாம் அப்படியே போறாங்க, காட்டு வழியில அஞ்ஞான வாசம் போறாங்க. போகும்போது ஒரு கனி இருந்துச்சு, அடிக்கிறான், ஆசைப்பட்டுட்டான், இந்த கனியை அடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அம்பினாலே அடித்த உடனே இந்த கனி கீழே விழுகுது. விழுந்த உடனே பக்கத்தில் வந்தவன் சொல்றான், எப்பா இது ஒரு முனிவர் சாபம் கொடுத்துருக்கான், இந்த மரத்துக்கு சாபம் கொடுத்துருக்கா, அவனுடைய சாபத்துக்கு ஆளாகாத இந்த கனி ஒட்டணும், இந்த கனி ஒட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆபத் பாண்டவ யாரு? ராதாகிருஷ்ணன் தான். ஆபத் பாண்டவ யாரு? ராதாகிருஷ்ணன் தான். அப்பதான் என்ன பண்றா, நீங்க சொன்ன மாதிரி எப்படி தன்னுடைய மானத்தை தானே காத்து கொள்ளலாம் என்று நினைத்து கடைசியில கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு கூப்பிடும் போது ஆடையை கொடுத்தானோ, அதுபோல கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வந்துட்டான். அம்மா இங்க வாங்க, உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது தங்கைனா ஓடியாந்துருவான். உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கும் போது எல்லாரும் உங்க மனசுல இருக்க உண்மையை சொல்லுங்க, உங்க உண்மையை சொல்லுங்க, சொன்னாதான் அந்தது பொருந்தும். உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும். கனி கீழே விழுந்துருச்சு, அப்ப உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது அப்ப தர்மன் சொல்றான். தர்மனை கேட்கிறார் கிருஷ்ணபரத்மா, என்னப்பா நான் தர்மத்தோட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கீழே அந்த கனி மேலே ஏறிச்சு. அது அடுத்து பீமனை கேட்குறான், நீ என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க நான் மல்யுத்த யுத்தத்தில் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மேலே ஏறிச்சு. அர்ஜுனனை கேட்குறாரு, நீ என்னப்பா அப்படின்னு. நான் வில்வித்தையில் கெட்டிக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேலே ஏறிச்சு. ஆக நகுலே நகுலனை கேட்குறாரு, நான் குதிரை ஏற்றத்திலே பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கனி ஏறிடுச்சு. சகாதவனை கேட்குறான், என்ன நீ என்னப்பா அப்படின்னு. நான் சாதகங்களை கழிக்கக்கூடியதிலே பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு போயிருச்சு. ஒற்ற அளவுக்கு போயிருச்சுப்பா. கடைசியில் எது பாஞ்சாலியை கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மா, அம்மா நீ என் தங்க, இப்போ நீ உள்ளதை சொல்லு, உள்ளதை சொல்லிட்டேனா நல்லது நடக்கும், இப்போ நீ உள்ளதை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் 5வருக்கும் அழியா பத்தினியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாரு. சொன்ன உடனே ஒட்ட போற கனி கீழே விழுந்துருச்சு. ஒட்ட போற கனி கீழே விழுந்துருச்சு. சந்தேகம் எல்லாருக்குமே, ஏன் இந்த கனி கீழே விழுந்துச்சு அப்படின்னு. உண்மையை சொல்லுமா, உண்மையை மட்டும் பேசுமா, உள்ளதை சொல்லுமா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கும்போது அப்பதான் அவன் சொன்னாலா, 6வதாக எது குந்தி தேவிக்கு பிறந்தது 5 பேர் அல்ல 6 பேர். ஆக கர்ணனும் ஒரு வீரன், அவனையும் என்னுடைய மனதில் நினைத்தேன் அப்படின்னு ஒன்ன கீழே விழுந்த கனி போய் ஒட்டுச்சான். அதனாலதான் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் விடான்னா. ஆக இப்படி எத்தனையோ பெருமை இருக்கா இல்லையா? பெருமையெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா தனுர் வித்தையில் சிறந்தவன் கர்ணன் ஆகப்பட்டவன். பாஞ்சாலிக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்ணனுடைய பெருமைகளையும் அர்ஜுனுடைய பெருமைகளையும் கிருஷ்ண பரமாத்மா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப இவன் யாராக இருக்கன்னு சொல்லி அன்றைக்கு நினைந்ததுதான் இன்றைக்கு சொன்ன. அப்ப நினைக்கல, ஏற்கனவே திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி நினைத்தது ஒரு சம்பவம். அங்கே சுழலக்கூடிய சக்கரத்தை பார்த்து மச்சத்தை குறிவைத்து அடித்தான் அல்லவா, அப்பொழுது நினைத்தா இவனும் தனுர் வித்தையில் இப்படிப்பட்ட வீரனா அப்படின்னு சொல்லி அப்போ நினைத்த. திருமணமான பின்னாடி நினைக்க கிடையாது, அப்போ அதற்கு முன்னாடி நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணனிடம் சொன்னான். இந்த பாஞ்சாலி ஆகப்பட்டவள் 5 பேருக்கு அழியாபத்தியாக 5 முறையில் கணவன் வேண்டும் வேண்டும் என்று அடித்தாள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதற்கு முன்னாடி எப்படி பிறவியில் பிறந்தாள் அப்படின்னு ஒன்று கணக்கு இருக்குல்ல. பாஞ்சாலி ஆகப்பட்டவள் ஆதவனையே சூரியனையே ஒரு வாரம் உதிக்க விடாமல் செய்தவள் பாஞ்சாலியின் முற்பிறவி.
அவ எப்படிப்பட்ட கற்புள்ள பெண்ணா இருந்திருப்பா பார்த்தீங்களா? தன்னுடைய கணவனை கூடையில் சுமந்து கொண்டு ஊரா சென்றவள். உடம்பெல்லாம் குஷ்ட நோய், யாருக்கு பக்கத்தில் போகவே முடியாது. தன் கணவன் கல்லா இருந்தாலும் கணவன் புல்லா இருந்தாலும் புருஷன் முடிஞ்சு கணவன் இப்படி நோயாய்ப்பட்டு தெரியல. ஏன் நோய் வந்துச்சுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அணுதினமும் பெண் போகம் உள்ளவன் தன்னுடைய கணவன். கட்டிய மனைவியை வச்சுட்டு இன்னொரு பெண்ணிடம் கூடக்கூடிய ஒரு ஆடவன். அப்படி இருந்தும் சகித்து கொண்டு பொறுமையாக பாஞ்சாலியாகப்பட்டவள் தன், அதாவது பாஞ்சாலியின் முற்பிறவி. அப்புறம் அதுக்கு பின்னாடி சொல்லுவோம், அந்த அவள் சுமந்து கொண்டு வந்தாள். கடைசியில் சொல்லுவோம் பேர சுமந்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் அப்போ இப்படி நிலையிலையும் ஒரு பெண்ணிடம் நான் கூடணும்னு சொல்லி அணிதினமும், அதாவது தாசி பெண்கள், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், வேற சொல்லக்கூடிய வழி நிலைமை விட்டது எனக்கு. ஒரு தாசி பெண்ணுடைய வீட்டில் யாருமே போகக்கூட மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணாகப்பட்டவள் அணுதினமும் போய் வாசம் பெருக்கிறது, கோலம் போடுறது, இந்த வேலையே பண்ண. அப்பதான் அவன் கேட்டாளா, ஏமா என்னை யாரும் ஏறிட்ட கூட எந்த பெண்மணியும் பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலையில் நீ இப்படி வேவல் விழ செய்யறியே, என்ன காரணம் அப்படின்னவும், இந்த மாதிரி விஷயம் என் கணவன் உங்களோட கூடன்னு சொல்லி நினைக்கின்றான், என்னிடம் காசு கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது, அதற்காக பணிவிடைகள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவி கேட்டாலாம். இப்படிப்பட்ட மனைவியா உன் ஆடவனை கொண்டு வா, கூட்டிட்டு வாண்டவன கூடையில் சுமந்து கொண்டு இறக்கினாள். பார்த்தா உடம்பெல்லாம் குஷ்ட நோய், தொடவே முடியாது, அருவருப்பு தக்க உடம்பு. அப்படிப்பட்ட இருக்கையிலே வச்சுட்டு போயிட்டாள். ஆனால் அந்த பெண்ணாகப்பட்டவள் தொடுகின்ற பொழுது அழகான ஆடவனாக காட்சி கொடுத்தான். இத்தனை நாள் கஷ்டமா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போலாம் இந்த உருவத்தை எனக்கு காட்டாமல் இன்னொரு வேசி பெண்ணிடம் இந்த உருவத்தை நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனால் இத்தனையும் சகித்து கொண்டு நீ வாழ்ந்த யானையெல்லாம் இனிமேல் பிறவி எடுக்கின்ற பொழுது உனக்கு நான் அழகான ஆடவனாக பிறந்து 5 முறை 5 கணவனாக உருவெடுத்து நான் உனக்கு அவதார புருஷனாக பிறப்பேன் சொல்லி அன்றைக்கு அவர் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அவ யாரு தெரியுமா? அவ தான் நளாயினி ஆகப்பட்டவள், பாஞ்சாலியில் முற்பிறவி. இந்த வேசி பெண்ணுன்னு சொல்கிறோம்ல, உண்மையிலே வேசி கிடையாது. அவள் யாருன்னா பத்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். அவள் தான் மேலே ஆசைப்பட்டதுனால அவள் மறுபிறவி எடுத்தாள். சுபத்திரையாக பிறந்து அர்ஜுனனுக்கு மட்டும் மனைவியாக இருந்தாள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. உன்னை சொன்னா ஒன்று தொட்டு போட்டே வந்துகிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட ஆடவனையும் சுமந்து கொண்டு வந்தாள். அப்படி தீயா தானே இருக்கணும். பெண் போகம் உள்ளவன் பொம்பளை பறிக்கணும் தெரிஞ்சும் அவளை சுமந்து கொண்டு வந்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட பெண்ணா இருப்பா? அருமையான பேச்சு. வார்த்தை கொடுத்துக்கிட்டு வாங்கி கிடக்கூடாது. எதற்காக வந்தீங்க அதை சொல்லுங்க. இல்லைம்மா, சரி இருக்கட்டும். ஏன்னா கூடையில சுமந்து போறா கணவரை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் போகணும்னு அவன் தான் கேட்கிறான். கணவனுக்காக கூடையிலே சுமந்து கொண்டு போகின்றால் அப்ப என்ன பண்றான்னா, ஏற்கனவே ஒரு முடிவனை என்ன பண்றாங்க, இந்த இயேசுநாதரை அரைஞ்ச மாதிரியே அரைஞ்சு வச்சிருக்காங்க கழுமரத்துல. ஆமா, எது அப்ப இந்த கூடை போய் தட்டிடுது. தட்டின உடனே அவர் என்ன சாபம் விடுறாண்டா, என்ன ஏற்கனவே நான் வேதனையில் இருக்கேன், மறுபடியும் ஏற்கனவே அடிபட்டு இருக்கேன், வேதனை இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது, திரும்ப ஒரு வேதனையா எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எவன் எவன் ஒரு தீண்டினாரோ என்னை, ஆக சூரியன் உதித்தவுடன் இறக்க கடவுதவன் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு அந்த முனிவர். கொடுத்த உடனே இவன் என்ன பண்றா தெரியுமா, என் கடவை வேசி வீட்டுக்கு போனாலும் சரி, ஆனா அவன் எனக்கு நல்லவன் தான், சரியா, அதனால உதிக்கிற சூரியன் உதிக்காம இருக்கட்டும் சாபம் கொடுத்தா. உதிக்கிற சூரியன் உதிக்காம இருக்கட்டும் என்று சாபம் கொடுத்தான் இல்லையா? இப்படி எத்தனை இருக்கு உங்கள்கிட்ட கேட்கிற விவரம் என்னன்னா சொல்லுங்க. வட்ட வெளிகர் கல்ட மொழி ஞான நிலை
சுவாமி தாயினி பெருமோகினியா சுவாமி. தந்தை பேர் நம்பி தலைவன். தாயின் பெயர் தங்கை மோகினி. செய்வது காவல். என்ன காவல்? திணை. என்ன திணை? கருந்தினை. கருந்தினை செந்தனை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. ஆக சிந்தனை செந்தனை முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு. அவருடைய பேரை இருக்கட்டும். சொல்லி நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி இருக்கட்டுங்க. பெண்ணுடைய பருவங்கள் எத்தனை? 7. எழுவகை பருவம் என்னென்ன? பேதை பெதுமை மங்கை மடந்த அறிவை தெளிவை பேர் இளம் என சொல்லி 7 வகை பருவம். இந்த எழுவகை பருவத்திலே ஆக உங்களுக்காக எழுவகை பருவத்தை உற்று நோக்கி உங்களுக்கு அருமையான ஒரு மணவாளனை தேர்ந்தெடு ஏன் வந்திருக்கிறேன். உங்கள்ட்ட யாராவது சொன்னார்களா? அம்மா, இல்ல யாராவது சொன்னாங்களா வள்ளி பொண்ணுக்கு மணவாளம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அம்மா, பார்க்க வச்சாங்களா? சொல்ல வேண்டாம். வீட்டுல ஒரு பிள்ளைய பெற்றுட்டான்னா ஒரு அப்ப அப்பனுக்கு தெரியுமில்ல எந்த வயசுல அந்த திருமணத்தை நடக்கணும் உனக்கு நான் அப்பயும் போல. சரியா? நீங்களா? ஆமாமா. பெத்தப்பனும் சரியில்லை, தத்தெடுத்த வளர்த்தப்பனும் சரியில்லை, நீங்க என்ன சித்தப்பனா வந்திருக்கீங்க? பெற்றவனும் தாய் அல்ல, பேணி காப்பவனும் தாய் அல்ல, உற்ற அறிவை எவன் சொல்லுகின்றானோ அவனே தாய் தந்தைடான்னா. அப்படியா? அறிவுரை சொன்னா நல்லது. அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவுரை சொன்னா யாரு கேட்பா? அன்பால சாதிக்கலாம், அதிகாரத்தை கொண்டு சாதிக்க முடியாது. என் பேச்சே அப்படித்தான். உங்க பேச்சு அப்படின்னா என் பேச்சு அப்படித்தான். உங்க பேச்ச சாமியார் பேச்சு அப்படின்னா நான் வந்து சாதாரண பூலோகத்துல சம்சாரி வயித்துல பிறந்த பிள்ளை, என் பேச்சு எப்படி இருக்கும்? சரி, இப்ப நீ சம்சாரி வீட்டுல வரணும். அப்ப நான் பிறந்த பெத்தாட்தான் பிள்ளையா? பெத்தாட்தான் பிள்ளையா? பேணி வளர்த்தாலும் பிள்ளை தானே. ரகசியத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப ரகசியத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்லங்க, பெற்றாதான் பிள்ளையா? பேணி வளர்த்தாலும் உங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நல்ல சொன்ன இருங்க சுவாமி, நல்ல புத்திமதி சொல்லணும். எனக்கு புத்திமதி இல்லையா? அடி மேல் அடி அடிச்சா அம்மையோ நகரும் அப்பா, அடியாத பிள்ளை ஒண்ணு படியாமல் போனதப்பா, தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே, தாலாட்டு பாட்டு பாட்டு ரத்தினமே, உனக்கு கரும்பு வாங்கி பாரு முத்தினமே, கருப்பு ஐயா கருப்பு நம்ம கருப்பு, கருப்பு கரச்சேனை கட்டி கரையோரம் போறது, கருப்பை எறும்பு கண்டா விட்டுடுமா, கண்ணாலே பார்த்தா என்ன எட்டிடுமா, ஆறு முகந்தா கண்ணாலே பார்த்தா என்ன எட்டிடுமா. கண்ணன் கடமன் கார்த்திகேயன், அந்த முருகப்பெருமான் நாம உன்னுடைய கணவன். சம்மதத்தை சொன்னா உடனே சென்று அவனை பார்த்து திருமண ஏற்பாடுகளை விடியறதுக்குள்ள செஞ்சிடலாம். அப்பா அம்மா சொல்ல கேட்டீங்கள? இங்க வாங்க சுவாமி. தகப்பன்னு சொல்லி கேட்டீங்களா? கேட்கல. உங்க அப்பா சொல்ல கேட்கல? இல்ல கேட்கல. நான் எங்க அப்பா சொல்ல கேட்டு வந்திருக்கேன். சரி. உலகத்திலே தகப்பன் சொல் கேட்காம தருதல்ல. நீங்க சுத்தி தெரியும் போது நீங்க பேசுறதெல்லாம் நான் வந்து கேட்க முடியுமா? தாங்கள் பார்த்துட்டு வந்த முருகப்பெருமான் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்றைக்கும் தரத்திலும் தாரத்திலும் முதல் தரமா போகணும், ரெண்டாம் தரமா போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு நிலைமையும் வரவே வராது. குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் என்ன சொன்னால் நாட்டிற்கு நல்ல செல்வம் எண்ணி பார்த்து குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரம் என்ற ஆத்திரத்தை விட்டு விட்டாய். அருளாதவரை கருணையும் பொருளாதவருக்கு புரணையும் சக்தி இல்லாத முனக்கு சக்தியும் புத்தி இல்லாத முருக பக்தியும் அந்த முருகனுக்கு உன்னை கூட்டி சூரிய சிரமத்திற்குள் முருகனுக்கும் முருகனுக்கு முகக்கும் மூட பேசின மறந்துருமா? என்ன
ஊடால பேசாத. வந்தது என் இடத்துக்கு. திருட்டு நான் வச்சதான் வந்து சட்டம். நாராயண, உங்களை நாராயண. பேச விட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு நாராயண, கிடையாது. முதல்ல. வாங்க சுவாமி. இசைக்கலைஞர்களே உலகட்டும் நல்லா போகுது. போயிட்டு வாங்க முதல்ல.